வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் மேட் இன் இந்தியா 5G ஸ்மார்ட் ஃபோன். லாவா நிறுவனம் இந்த பிளேஸ் 5Gங்கிற இந்த புதிய ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 10,999 ரூபா, அதாவது 11,000 ரூபா. ஆனால் லான்ச் டே ஆஃபராக அவங்க 10,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவிலேயே தயாரிக்கிறாங்க. ப்ரௌட்லி இந்தியன் ஹேஷ்டேக் அதெல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இந்த லாவா பிளேஸ் 5G வருது. பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் பேக்கேஜ் இருக்குது, சிம் எஜெக்டர் பின், வேரண்டி. இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours டோர் சர்வீஸ் தரதாக சொல்லியிருக்காங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே அதை நிவர்த்தி பண்ணுவாங்க, இல்லாட்டி கொண்டு போய் ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி தருவாங்க. ஸோ 24 hours டோர் சர்வீஸ் இருக்கிறதாக போட்டிருக்காங்க. ஸோ இதான் இந்த பிளேஸ் 5G ஸ்மார்ட் ஃபோன். இது பார்த்தீங்கன்னா 2 கலரில் கொண்டு வராங்க, கிளாஸ் ப்ளூ மற்றும் கிளாஸ் கிரீன் கலர். எங்கிட்ட இருக்கிறது இந்த கிளாஸ் கிரீன் கலர். இது பார்க்க நல்லா இருக்குது. இந்த கலரும் நல்லாவே இருக்குது. 8.9 mm திக்னஸ் இருக்குது, 207 grams வெயிட்டில் இருக்குது. டீசனான ஒரு டிசைன், ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குது. ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ இந்த டிசைனை பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடி தான் இது. ஸோ கிளாஸில் பண்ணியிருக்காங்க, சைட்ஸ் பிளாஸ்டிக். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் இந்த ஃபோனை கொண்டு வந்துருக்காங்க. பரவாயில்ல, ஒரு 11,000 ரூபாய்க்கு ஒரு டீசெண்டான ஒரு டிசைனாக எனக்கு தென்படுது. அப்புறம் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் இருக்குது. அப்புறம் 15 watts சார்ஜர் பாக்ஸில் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட டிசைனுக்கு வருவோம். பின்பக்கம் கிளாஸ் பாடின்னு சொன்னேன், ஆனால் ஒரு ஃப்ராஸ்டட் கிளாஸ் ஃபினிஷ் தந்திருக்காங்க. ஸோ ஒரு மேட் ஃபினிஷில் பின்பக்கம் இருக்குது. பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரி தோணலை, ஒரு ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாக தான் இருக்குது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக் இல்லை. கீழ்ப்பக்கம் உங்களுக்கு ஸ்பீக்கர், USB Type-C போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன் மற்றும் சிம் ட்ரே. உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை 5G சிம் இதில் போடலாம். டூவல் 5G சப்போர்ட் இதில் இருக்குது. 8 பேண்டு சப்போர்ட் இருக்குது. பட் இந்தியாவில் உள்ள எல்லா 5G பேண்டு சப்போர்ட்டும் இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் ஃபேஸ் அன்லாக் இந்த ஃபோனில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் டீசெண்டாக வேலை செய்யுது. இந்த ஃபோனை நான் செட்டப் பண்ணி நான் பார்க்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு 14 GB சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போயிருந்தது. க்ளீனான ஒரு UI. இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இதுவும் எனக்கு தென்படலை. FM ரேடியோ இருக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியாது பார்க்கலாம். சென்சர்ஸ் தேவையான எல்லா சென்சர்ஸும் தந்திருக்காங்க. வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் கூட இதில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ HDயில் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி வீடியோஸ் பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 6.5 inch டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷனோடு இது வருது. என்னன்னா இதில் வாட்டர் டாப் நாட்ச் வந்திருக்காங்க. ஸோ ஒரு பஞ்ச் கோல் நாட்ச் வந்திருந்தா இது வேற லெவலில் கொண்டு போயிருக்கும் இந்த ஃபோனை. பட் இந்த வாட்டர் டாப் நாட்ச் தான் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஒரு சின்ன காம்ப்ரமைஸ். 5G அஃபோர்டபுளாக கொண்டு வரதுக்காக செய்யப்பட்ட சில காம்ப்ரமைசஸ். இது HD+ ரெசல்யூஷன் தான் இதுவும் தந்திருக்காங்க. 2.5D கவுடு ஸ்க்ரீன். இது 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத்தான ஒரு பேனல் உங்களுக்கு இதில் கிடைக்குது. கலர்ஸில் டீசெண்டாக இருக்குது. ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே பேனல் இந்த விலைக்கு உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போ முக்கியமான சிப்செட். ஸோ இது ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக்கோட Dimensity 700 5G சிப்செட் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த 5G செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த விலைக்கு உங்களுக்கு இதில் கிடைக்குது. 4GB RAM இருக்குது, 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது, 3GB எக்ஸ்டெண்டட் RAM தராங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். 5Gயில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிப்செட் இந்த விலைக்கு. அப்புறம் கேமரா. ஸோ பின்பக்கம் பார்த்தீங்கன்னா 3 கேமரான்னு பேருக்கு போட்டிருக்காங்க. பட் மெயின் கேமரா 50 MP கேமரா. ஒரு நோட்டபுளான ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு EIS ஆப்ஷனோடு வருது. ஸோ ஸ்டெபிளைஸ்ட் வீடியோ உங்களுக்கு இதில் கிடைக்கும். பட் மற்ற 2 கேமரா பேருக்கு ஏதோ 1-2 போட்டிருக்காங்க. அது என்னென்னு அவங்களே சொல்லலை. அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு 8 MP செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. கேமரா மோடில் போய் பார்த்தீங்கன்னா வீடியோ, ஃபோட்டோ, போர்ட்ரேட், பியூட்டி. அப்புறம் மோரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஃப் மேக்கர், ப்ரோ மோட் இருக்குது, பேனரோமோ, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், மேக்ரோ ஃபோட்டோ அதெல்லாம் எடுக்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EIS இருக்குன்னு ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது மேக்ஸிமம் 2Kல நீங்கள் வீடியோ எடுக்கலாம் EIS ஓடி. ஸோ இந்த சில ஃபோட்டோஸ் கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கேமரா ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு டீசனான ஒரு கேமரா உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2Kல எடுக்கக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜ் இஏஎஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறேன். ஸோ 2K இஏஎஸ் எனேபிள் பண்ணிய வீடியோ ஃபுட்டேஜ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து 1080pல எடுக்கக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜ் இஏஎஸ் இதுலேயும் எனேபிள் பண்ணியிருக்கிறேன். ஸோ 2 சாம்பிளும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 15 வாட்ஸ் சார்ஜிங் வந்து இதில் தந்திருக்காங்க. பட் ஒரு டீசெண்டான ஒரு பேட்டரி பேக்கப்பும் இதில் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 12ல் வந்து இது பவர் ஆகி வருது. ஒரு க்ளீனான ஒரு சாஃப்ட்வேர். பெரிதாக ப்ளோட்வேர் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அதிகமாக இல்லை. ஸ்மார்ட் டச்னு ஒரு ஃபீச்சர் வந்துருக்காங்க. ஸோ அதில் ஜெஸ்டர் மோடு இருக்குது. சிங்கிள் கிளிக், டபுள் கிளிக், லாங் ப்ரெஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணலாம். இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் வந்து கால் ஆன்சர் பண்ணலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஆன்சர்ஸ், ஆன்டி ஃபேக் டச் மோடு, 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், குவிக்லி ஓப்பன் கேமரா, லிஃப்ட் டு வேக், சிங்கிள் ஹேண்ட் மோடு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஆப் லாக் இது இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மூலமாக நீங்கள் ஆப் லாக் பண்ணிக்கலாம். டூவல் ஆப்ஸ் இதில் வந்து கிடையாது. ஸோ இதான் வந்து லாவா பிளேஸ் 5G. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும், ஒரு மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டீசெண்டான ஆஃபரிங்காக எனக்கு தோணுது இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஒரு 11,000 ருபீஸுக்கு வந்து ஒரு பரவாயில்லாமல் ஒரு நல்ல ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக உங்களுக்கு தந்திருக்காங்க. இந்தியாவில் உள்ள 5G பேண்ட் எல்லாம் சப்போர்ட் ஓடி வருது. அப்புறம் வந்து மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன், சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஆப்ஷனாக அமைது. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது ரேஷ்மாஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.